இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டவரை கடலில் இருக்கின்றது. அதில் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி இன்னும் டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்கிறது. இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 24 மணி நேரத்துக்கான இது எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை. 29ஆம் தேதி எச்சரிக்கை, மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மீனவர்கள் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டைம் அதாவது மார்ஜினல் இன்டென்சிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டவரை கடலில் இருக்கின்றது. அதில் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி இன்னும் டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்குது. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா, அது பார்க்குறோம். இன்னும் இருக்க இந்த படம் 3 தினங்களாக பார்க்கும் பொழுது டைவர்ஜென்ஸில் இன்னும் 28ஆம் தேதி 26, 27, 28 தேதியில் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மையப்பகுதியில் அதிகமான நிறைய பார்க்குறோம். நம்ம நிறைய இருக்கிறது.